Welcome to all. 12th standard mathematics chapter number 5. இந்த சாப்டர் வந்து எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் ரொம்பவும் ஈஸியான சாப்டர்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 3 சம்மு வந்து வரப்போகுது. 3 சம்மே ரொம்ப முக்கியமான சம்மு. பர்டிகுலராக எக்ஸாம்பிள் 5.10 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். நல்லா கவனிக்கணும். அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். 12th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க +1 பாய்ஸ் வந்து +1 பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா சாப்டரும் பார்த்துக்கலாம். அதேபோல் +2 பாய்ஸ் வந்து +2 பிளேலிஸ்ட்னு தனியாக இருக்குது. அங்கே போய் எல்லா சாப்டருமே பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க +1 +2 தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சம்முக்கு போகலாம். வெரி இம்பார்ட்டன்ட் சம்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 5.10 1,1 2, -1 மற்றும் 3,2 என்ற 3 புள்ளிகள் வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் வட்டத்தின் சமன்பாடு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு என்ன? Find the equation of the circle passing through the points 1,1, 2,-1 and 3,2. அப்போ 3 points are given. அப்போ find out the circle passing through these points. இந்த 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய அந்த சர்க்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு ரப் டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். சர்க்கிளுடைய ரப் டயக்ராம். உதாரணத்துக்கு இது A பாயிண்ட்டு, இது B பாயிண்ட்டு, இது C பாயிண்ட் வச்சுக்கிட்டா அந்த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் செல்லும் புள்ளி சொல்லாங்க இல்லையா, இது இங்கே வந்து குறிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து 1,1, இந்த பாயிண்ட் வந்து 2,-1, இந்த பாயிண்ட் வந்து 3,2. இது ஃபுல்லி ரஃப் ஒர்க் தான். ஏன்னா உனக்கு புரியறதுக்காண்டி போட்டிருக்கேன். அப்போ இது புரியறதுக்காண்டி போட்டதுனால இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுருங்க. ஒரு வட்டத்தின் வழியாக இந்த 3 புள்ளிகளும் செல்கிறது. அப்படி சென்றால் இந்த வட்டத்தின் சமன்பாடு என்ன? அவ்வளோதான். These 3 points are passing through the circle. Therefore find the equation of the circle. அவ்வளோதான். அப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த பாயிண்ட்டை உள்ளே கொடுத்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை கொடுத்தா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை கொடுத்தா தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆன்சர் FGC 3 கிடைக்கும். அதை அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப முக்கியமான கணக்குன்னு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. முதல்ல வட்டத்தின் பொதுவான சமன்பாடு என்ன அது எழுதணும். முதல்ல ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் முதல்ல எழுதணும். வட்டத்தின் சமன்பாடு, பொது சமன்பாடு அல்லது சமன்பாடு அப்படி கூட எழுதிக்கலாம். சமன்பாடு அல்லது தேவையான வட்டத்தின் சமன்பாடு. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தின் பொதுவான சமன்பாடு. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் நான் சொல்லுங்க பார்ப்போம். x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் வந்து வட்டத்தின் பொதுவான சமன்பாடு. இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த பாயிண்ட்டை கொடுத்தா ஒரு ஈக்குவேஷன் வரும், இந்த பாயிண்ட்டை கொடுத்தா ஒரு ஈக்குவேஷன் வரும், இந்த பாயிண்ட்டை கொடுத்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் வரும். அப்போ அது என்ன சொல்ல வரோம்னா
passes through the points. அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ 1,1 என்ற புள்ளியானது இந்த வட்டத்தின் வழி செல்கிறது. அதாவது 1,1 passes through the circle. அப்போ எக்ஸ் ஒய்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஒய் தானது, இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, ஒய் ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர். அப்போ 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அடுத்து சிம்பிளை பண்ணிக்கலாம். 2f இன்ட்டு 1 ப்ளஸ் c is equal to 0. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1 ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர்னா 1, இது எவ்வளோப்பா 2g, இது எவ்வளவு 2f ப்ளஸ் c is equal to 0. 1 + 1 2 ப்ளஸ் 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c is equal to 0. இந்த ரெண்டை வலது பக்கம் கொண்டு போனால் என்ன வரும்? 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c is equal to -2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து முதல் சமன்பாடுன்னு பேர் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த 2, -1 தான் பாசிங் பாயிண்ட்டு, செல்லும் புள்ளி, அதை கொடுக்கணும். அப்போ அதை கொடுத்துட்டா இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வரும். அப்போ என்ன பாயிண்ட்டு? 2, -1. இதை வந்து அப்ளை பண்ணுப்பா. இந்த ஈக்குவேஷன் நேராகவே அப்ளை பண்ணலாமா? அப்போ எக்ஸுக்கு 2ஆகவும் ஒய்க்கு -1 கிடைக்கும். அப்போ இந்த இதில் x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c0 மறுபடியும் எழுதியிருக்கேன், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா எவ்வளோப்பா? -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2gx எவ்வளோப்பா? 2 ப்ளஸ் 2fc எவ்வளோப்பா? அந்த ஒய்க்கு வந்து -1 ப்ளஸ் c0 கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1, இது 2 × 2 எவ்வளவு? 4y ப்ளஸ் ப்ளஸ்ஸு இது மைனஸ், அப்போ மைனஸ், அப்போ மைனஸ் எவ்வளோப்பா? 2f. ஓகேப்பா. ப்ளஸ் சி தெரியாது, is equal to 0. இதை சிம்பிளை பண்ணி போடுங்க பார்ப்போம். 4 + 1 எவ்வளவு? 5 ப்ளஸ் 4g ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2f ப்ளஸ் c is equal to 0. இதை வந்து அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கொண்டு போங்க பார்ப்போம். அப்போ கான்ஸ்டன்ட்டை கொண்டு போனால் 4g மைனஸ் 2f ப்ளஸ் c is equal to -5. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுதான் இரண்டாவது சமன்பாடு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் 3,2 எடுத்துகிட்டு தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? 3,2. இதை வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன் வரும். அப்போ x² ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0. இது எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது? நல்லா கவனிங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, அப்போ 3 ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக எவ்வளவு? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2g இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 2f இன்ட்டு ஒய்க்கு பதிலாக எவ்வளோப்பா? 2 ப்ளஸ் c is equal to 0. அப்போ 3 ஸ்கொயர்னா 9, இது 4 ஸ்கொயர்னா எவ்வளோப்பா? 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ண எவ்வளோப்பா? 6g ப்ளஸ்ஸு இதை மல்டிபிள் பண்ண எவ்வளோப்பா? 4f ப்ளஸ் c is equal to 0. அப்போ 9 ப்ளஸ் 4 ஆட் பண்ண எவ்வளோப்பா? 13 ப்ளஸ் 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c is equal to 0. அப்போ 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c is equal to -13. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் எத்தனைப்பா? அது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3 மூணையும் தீர்க்க வேண்டும். அப்போ சால்வ் பண்ண வேண்டும். அப்போ சால்வ் பண்ணால் முதல்ல என்ன சொல்ல வரேன்? எல்லா ஈக்குவேஷனையுமே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம்ப்பா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்பது 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c is equal to -2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். we know that கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4g மைனஸ் 2f ப்ளஸ் c is equal to -5. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேப்பா. தேர்ட் ஈக்குவேஷன் என்னப்பா? 6g ப்ளஸ் 4f ப்ளஸ் c is equal to -13. ஈக்குவேஷன் நம்பர் 3. இது சால்வ் பண்ணால் முதல்ல வந்து 1ஐயும் 2ஐ எடுங்க, சியை கேன்சல் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வைங்க.
2ஐயும் 3 எடுங்க, சியை கட் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். அப்போ சால்வ் 1 and 2, 1ஐயும் 2ஐயும் தீர்க்க. அப்போ 1ஐயும் 2ஐயும் தீர்த்தா எடுங்க பார்ப்போம். அப்போ 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c -2, 4g மைனஸ் 2f ப்ளஸ் c -5. ஆர்டர் எப்பொழுதுமே மாற்றாதீங்க, சியை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், அவசரப்பட்டு இங்கே கட் பண்ணிடாதீங்க. அப்போ சியை கேன்சல் பண்ணால் எதிர்குறி இருக்கணும், ஆப்போசிட் சிம்பிள் இருக்கணும். அப்போ இது ப்ளஸ்னால் மைனஸ் போடுங்க, இது மைனஸ்னால் என்ன போடுங்க, ப்ளஸ்ஸு போடுங்க, இது ப்ளஸ்னால் என்ன போடுங்க, மைனஸு, மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. எப்போவுமே சியைத்தான் கட் பண்ணணும், இப்படிப்பட்ட சம்மில் சியைத்தான் கட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கூட்டுங்கப்பா. அப்போ -2g, ஏன்னா -4 + 2, ஓகேவா? இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ வந்து எவ்வளோப்பா, 4f = இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 5லேருந்து 2 கழிச்சா 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணால் 4 கிடைக்குது. அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுங்கள், அதே கண்டிஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுங்கள். அப்போ சால்வ் 2 and 3. அப்போ தமிழ் மீடியம் எழுதுகிறப்ப 2,3ஐ தீர்க்கன்னு எழுதிக்கங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னப்பா இருக்கு, 4g - 2f + c -5. இங்கே என்னப்பா இருக்கு, 6g + 4f என்ன இருக்குது, +c -13. அதே மாதிரி இதை ஆப்போசிட் சிம்பிள் கொடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சி அடித்தோம்னா இங்கேயும் சி தான் அடிக்கணும், மறந்துடாதீங்க, இல்லைனா ஆன்சர் வந்து தப்பாயிரும். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே மைனஸ் எவ்வளோப்பா, 6 4, அப்போ -2g. இது மைனஸ், அப்போ -4 எவ்வளவு, 6. -4 -2 -6f = இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ 8 5 13, அப்போ 8. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் எத்தனைப்பா, 5. இப்போ சால்வ் 4 and 5. இனிமேல் நீ எஃப் அடித்தாலும் சரி ஜி அடித்தாலும் சரி உன்னோட விருப்பம். ஃபஸ்ட்டு வந்து சியை தான் கேன்சல் பண்ணணும். இப்போ 4ஐயும் 5ஐயும் தீர்க்க போகிறோம். 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரப்போகுது, நல்லா ரெடி ஆகிக்குங்க. சால்வ் 4 and 5, 4ஐயும் 5ஐயும் தீர்க்கணும். சமன்பாடு 4ஐயும் 5ஐயும் தீர்க்கணும். இதுதான் 4th, இது 5th. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எஃப்பை கேன்சல் பண்ணுற போலாக ஜியை கேன்சல் பண்ணி போயிடலாம், அழகாக கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா. அப்போ ஆப்போசிட் சிம்பிள் மட்டும் கொடுத்தா போதும். அது மைனஸ்னா ப்ளஸ்ஸு போடுங்க, மைனஸ்னா ப்ளஸ்ஸு போடுங்க, ப்ளஸ்ஸுனா மைனஸ் போடுங்க, அழகாக கேன்சல் ஆகிடும். அப்போ +2g -2g கேன்சல். அப்போ இங்கே 6 இருக்குது ப்ளஸ்ஸு, இது 4 இருக்குது பாசிட்டிவ். அப்போ 10f = இங்கே 8 மைனஸில் இருக்குது, 3 இருக்குது, அப்போ -5. அப்போ 10f = -5. அப்போ எஃப் எவ்வளோப்பா, -5/10. அப்போ கட் பண்ணுங்கள், 4 5 5 2 5 10. அப்போ எஃப் வேல்யூ எவ்வளோப்பா, -1/2. அப்போ எஃப் வேல்யூ எடுத்தோன்னா கண்டுபிடிச்சிட்டான். அப்போ ஃபஸ்ட்லேருந்து நல்லா கவனிங்களே. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது 3 பாயிண்ட்டை பிரதிட்டா 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி சி அடிங்க, ஈக்குவேஷன் 4 கிடைக்கும். 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுங்கள், சி அடிங்க, ஈக்குவேஷன் 5 கிடைக்கும். 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணால் இதில் கம்மை பொறுத்தளவுக்கு எஃப் கிடச்சிருக்கு. இதில் போய் 4ல் போய் சப்ஸ்டிட் பண்ணால் இதுதான் 4th, இதுதான் 5th. அப்போ 4ல் போய் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, ஜி கிடைக்க போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ ஜி ஓகேப்பா. இப்போ ஃப்ரம் 4 4 எடுங்க. அப்போ 4 பார்த்தா -2g + 4f = 3. எதில் வேணாலும் போடலாம். அப்போ வந்து இதை வந்து எஃப் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ -2g + 4 × எஃப் வேல்யூ எவ்வளோப்பா, -1/2 = 3. இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஒரு தடவை இது 2 தடவை கட் பண்ணிடலாம். அப்போ -2g ப்ளஸ்ஸு மைனஸ் -2 = 3. இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ -2g = 3. இந்த -2 அங்கிட்டு போனால் +2. அப்போ -2g = 5.
அப்போ ஜி என்பது 5/-2. இந்த -2 டிவைட் பண்ணியிருக்க. அப்போ மைனஸை மேலே ஏற்றிட்டா அப்போ ஜி ஈக்குவல் எவ்வளோப்பா -5/2ன்னு கிடைக்குது. அப்போ எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்குது? எஃப் வேல்யூ -12. ஜி வேல்யூ எவ்வளோ இருக்குது? -5/2. இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சி வேல்யூ கிடைச்சிரும். we know that f வேல்யூ -12 நல்லாவே தெரியும். g வேல்யூ -5/2 இப்போ தான் கண்டுபிடிச்சி 2 வேல்யூ வச்சோம். இது சி வேல்யூ வேணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் அப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு சி வேல்யூ கிடச்சிடும். அப்போ 2 இன்ட்டு ஜி வேல்யூ எவ்வளோப்பா -5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் வேல்யூ -1/2. சி வேல்யூ தெரியாது, ஈக்குவல் டு -2. ஓகே, இந்த 2 கட் பண்ணுங்கள், இந்த 2 கட் பண்ணுங்கள். அப்போ -5 இருக்குது, இது ப்ளஸ்ஸு -1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோப்பா -6 ப்ளஸ் சி எவ்வளோப்பா -2. இப்போ சி வேல்யூ வந்து வரப்போகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுவாங்க. அப்போ சி மட்டும் வேணுமா -2, இந்த +6 -6 அங்கிட்டு போனால் +6. அப்போ சி எவ்வளோப்பா 6 -2 4. அப்போ 3 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எஃப் வேல்யூ, ஜி வேல்யூ, சி வேல்யூ 3 கண்டுபிடிச்சாச்சு. அந்த 3ஐயும் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். therefore f வேல்யூ -12, g வேல்யூ -5/2, c வேல்யூ 4. அப்போ மொத்தமாக என்ன பண்ணணும்? கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கணும், தொகுத்து எழுதிக்கணும். therefore வட்டத்தின் சமன்பாடு தேவையான வட்டத்தின் சமன்பாடு the required equation of the circle, இப்படி எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்னப்பா இருக்கு? x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த 3 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ x² + y² + 2 இன்ட்டு ஜி வேல்யூ எவ்வளோப்பா -5/2x ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் வேல்யூ -1/2y ப்ளஸ் சி வேல்யூ 4 = 0. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இந்த 2 கட் பண்ணலாம், அழகாக கட் பண்ணலாம். இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள், மிச்சம் என்ன இருக்குது? x² + y² ப்ளஸ்ஸு மைனஸ் 5x ப்ளஸ்ஸு மைனஸ் y ப்ளஸ் 4 = 0. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இதே மாதிரி சம்மு வந்து எக்ஸசைஸில் இருக்குது. அப்போ எக்ஸசைஸ் வர்றப்போ நம்ம வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் 5.10 முக்கியமான சம்மு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 5.11 x² ப்ளஸ் y² = 25 என்ற வட்டத்துக்கு P of -3,4 தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இந்த வட்டத்துக்கு இந்த புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் ஆஃப் த சர்க்கிள் x² + y² = 25 at the point P -3,4. இந்த சர்க்கிளில் இந்த பாயிண்டில் நார்மல் ஈக்குவேஷன் என்ன, டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் என்ன? அப்போ இது வந்து சர்க்கிள், அந்த ஈக்குவேஷனுடைய சர்க்கிள், அந்த ஈக்குவேஷன் சர்க்கிள் x² + y² = 25. இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இந்த லைனுக்கு பேர் தான் தொடுகோடு. தொடுகோடுன்னா இந்த நிற்கிது இல்லையா, இதுதான் டேன்ஜென்ட். தொடுகோடுனா வட்டத்தை தொட்டு செல்தல். இந்த பெர்பெண்டிகுலர் இருக்கிற பேர் தான் நார்மல், அதாவது செங்கோடு. அவங்க கேட்டது தொடுகோட்டின் சமன்பாடு என்ன, செங்கோட்டின் சமன்பாடு என்ன, அந்த பாயிண்ட் P எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? அப்போ -3,4 இதுதான் இந்த பாயிண்ட் P கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டயக்ராம் ஏன் போட்டிங்கன்னா உன் மைண்டில் நிற்கணுங்கிறதுக்கான தான் டயக்ராமே போட்டிருக்கு. அப்போ நல்லா கொஞ்சங்க தொடுகோட்டின் சமன்பாடு என்ன, செங்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல வட்டத்தின் சமன்பாடை எழுதுங்க.
ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வட்டத்தின் சமன்பாடு, வட்டத்தின் சமன்பாடு நல்லா கவனிக்கணும். வட்டத்தின் சமன்பாடு அப்போ என்னப்பா கொடுத்துருக்கு? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு அடுத்தது தொடுகோட்டின் சமன்பாடு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட், டேன்ஜென்ட் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு. அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் நல்லா எழுதிட்டு தொடுகோட்டின் சமன்பாடு இதை அப்படியே மாற்றணும். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னா ஏற்கனவே நம்ம படிச்சுக்கோமா, எக்ஸ் ஸ்கொயரை பிரித்து போட்டால் எக்ஸ் x1 இப்படி உடைக்கணும், மறந்துடாங்க. ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை உடச்சி போட்டால் டேஞ்சன்ட்டுக்கு y1 ஈக்குவல் டு இந்த 25 அப்படியே இருக்கும். அப்போ எந்த பாயிண்டில் வந்து டேஞ்சன் கேட்டிருக்காங்க, அந்த பாயிண்ட் பி இருக்கா, அதை தூக்கிங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த பி வந்து -3,4 அதான் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே போய் அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ இது x1 y1 அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸு இன்ட்டு x1க்கு -3 ப்ளஸ் ஒய் இன்ட்டு இந்த y1க்கு 4 ஈக்குவல் டு 25. அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணால் -3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு எவ்வளவு? 25. இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ -3x ப்ளஸ் 4y மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். இது என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் நம்பர் பாசிட்டிவ் வரணுங்கிறதுனால இதை மாற்றுங்க, ப்ளஸ் ஆக்குங்க, இதை மைனஸ் ஆக்குங்க, இதை ப்ளஸ் ஆக்குங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3x மைனஸ் 4y ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு கிடச்சிருச்சுப்பா. அடுத்தது செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்க போகிறோம். கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் தொடுகோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் 3x மைனஸ் 4y ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. அதாவது பிங்கிற புள்ளி -3,4. இப்போ செங்கோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், நார்மல். அப்போ நார்மல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 3 4ங்கிறத வந்து 4 3ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த எக்ஸ் ஒய்யை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு போடுங்க, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் கேஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். நல்லா கவனிங்க. இந்த 3 4ங்கிறது 4 3ஆக மாறும். அந்த எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுக்கணும். இது மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸு போடணும், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஏற்கனவே வந்து படித்தது தான். அப்போ இந்த உதாரணம் கூட சொல்கிறேன் பாருங்களேன். ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். நார்மல்னா ஏபினா பிஏ, இது எக்ஸு ஒய்ஏ அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. இது கான்ஸ்டண்ட்டை நீக்கிட்டு அந்த இடத்துல கே போட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். இது ஏற்கனவே வந்து நீங்கள் 10th 11th படிச்சிருப்பீங்களே, அந்த கான்செப்டில் தான் வந்து இதை போட்டிருக்கோம். இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்போ பாயிண்ட் என்னப்பா அது? அப்போ பாயிண்ட் பி வந்து -3,4 தானப்பா. இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்கள். கே வேல்யூ கண்டுபிடிச்சி வேல்யூ வந்து இங்கே ஈஸியாக போட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துல 4 × -3 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே எவ்வளோ, இது எக்ஸ் ஒய்க்கு அப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. 3 × 4 ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ -12 ப்ளஸ் 12 ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 கேன்சல் ஆகிட்டா. அப்போ 0 ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கேக்கு எவ்வளோ வருது? 0 வருது. இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் 0 அதுதான் ஆன்சர். அப்போ 4x ப்ளஸ் 3y கேக்கு எவ்வளவு? 0 ஈக்குவல் டு 0. அப்போ அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்பர் வந்தால் நீ போடணும்ல, அதுக்காண்டி தான் 0வையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ 4x ப்ளஸ்
3y ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு என்ன, செங்கோட்டின் சமன்பாடு என்னன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்கங்க. எக்ஸாம்பிள் 5.12. y ஈக்குவல் டு 4x + c என்ற நேர்கோடு x² + y² ஈக்குவல் டு 9 என்ற வட்டத்தின் தொடுகோடாக இருந்தால் c-இன் மதிப்பை காண்க. அப்போ இந்த நேர்கோடு இந்த வட்டத்துக்கு தொடுகோடாக இருந்தால் அந்த c-இனுடைய மதிப்பு என்ன? அருமையான சம்மு, நல்லா கொஞ்சிக்கோங்க. if y ஈக்குவல் டு 4x + c is a tangent of the circle x² + y² ஈக்குவல் 9, find the value of c. இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருந்தால் c-இனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே கண்டிஷன் எழுதியிருக்கு, நல்லா கவனிங்களே. அந்த கண்டிஷன் நல்லா கவனிங்க. அந்த கண்டிஷனை பொறுத்தளவுக்கு y ஈக்குவல் டு mx + c என்ற நேர்கோடு x² + y² ஈக்குவல் டு a² என்ற வட்டத்தின் தொடுகோடாக இருக்க கட்டுப்பாடு நிபந்தனை. அப்போ c² ஈக்குவல் டு a² × 1 + m². அப்போ இந்த கட்டுப்பாடில் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் c வேல்யூ வந்துடும். த கண்டிஷன் ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு mx + c to be a tangent to the circle y² + h² is equal to a² is c² equal to a² × 1 + m². இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டேஞ்சண்டாக இருந்தால் இதுதான் அந்த கண்டிஷன், மறந்துடாதீங்க. இந்த கண்டிஷனை மிக மிக தெளிவாக எழுதிக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷனை வச்சு தான் சம்மே போட போகிறோம். இந்த டேஞ்சன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கப்பா? அப்போ இந்த டேஞ்சன் தொடுகோடு y ஈக்குவல் டு 4x + c. இந்த சர்க்கிளுக்கு பேர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x² + y² ஈக்குவல் டு 9. அப்போ இதில் வச்சு நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணோம்? a வேணும், m வேணும், இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? நல்லா கொஞ்சிக்கோங்களேன். அப்போ கோடு ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா என்னப்பா கொடுத்துருக்கு? y ஈக்குவல் டு 4x + c. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் y ஈக்குவல் டு mx + c எல்லாம் தெரியும். அப்போ எம்முக்கு மதிப்பு எவ்வளோப்பா? அப்போ எம்மு வேல்யூ 4, நம்ம வேல்யூ 4 வந்துருச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த சர்க்கிள் வட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ x² + y² ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ x² + y² ஈக்குவல் டு a². இதுதான் ஃபார்முலா. அப்போ இதுதான். அப்போ a² எவ்வளோ இருக்குது? அப்போ a² வேல்யூ எவ்வளவு? 9. அப்போ a வேல்யூ எவ்வளவு? √9. அப்போ a வேல்யூ ±3. எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். +3 எடுத்துக்கலாம், -3 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணுறப்ப கேன்சல் ஆகிடும். நம்ம டேரெக்டாகவே இங்கே போட்டலாமா? இங்கே கூட அப்படியே இருக்குல்ல, அப்படியே போட்டலாம். அந்த சி வேல்யூ தானே இப்போ கேட்டிருக்காங்க. அந்த சி வேல்யூ எழுத போகிறேன், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அப்போ a² வேல்யூ 9 இருக்குது, m வேல்யூ 4 இருக்குது. இந்த இடத்துல எழுதுனா சி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். we know that m ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு தெரியும், a² ஈக்குவல் டு 9 தெரியும். அந்த கட்டுப்பாடு இப்போ எழுத நம்மளுக்கு என்னது? c² ஈக்குவல் டு கண்டிஷன். அப்போ a² × 1 + m² தானேப்பா, இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ a² வேல்யூ எவ்வளோப்பா? 9, 9 + 1 + m² இங்கே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. m 4, அப்போ m² 4², 4² எவ்வளவு? 16. இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க, 16. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு சி கிடைக்க போகுது. அப்போ 9 இன்ட்டு இது எவ்வளோப்பா? 16 ஒரு 7 எவ்வளோப்பா? 16 + 1 எவ்வளவு? 17, 17. அப்போ c² தான் இவ்வளோப்பா. அப்போ சி வேணும்னா ரூட் மல்டிபிள் பண்ண வேணாம் யாரும். அப்போ 9 × 17. அப்போ சி 9 வெளியே ரூட் அவுட் வெளியே வந்தால் +or -3 √17 வெளியே வர முடியாது. அப்போ சி. அப்போ இதுதான் சியினுடைய வேல்யூ. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நேர்கோடானது ஒரு வட்டத்துக்கு தொடுகோடாக இருக்க நிபந்தனை c² ஈக்குவல் டு a² × 1 + m². இதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி போடலாம். கண்டிஷன் ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் டு த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள். அப்போ c² ஈக்குவல் டு a² × 1 + m². அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் ஈஸியாக முடிச்சிருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு? 3 சம்மு வந்திருக்கு. 3மே ரொம்ப முக்கியமான சம்மு.
அதுலேயும் எக்ஸாம்பிள் 5.10 வெரி இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த +2 பாய்ஸ் எல்லாம் +2 பிளேலிஸ்ட்னு ஒன்று தனியாக வச்சுருக்கான். அதில் போய் சாப்டர் வைஸாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். +1 பாய்ஸ் எல்லாம் +1 பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.